சிறு சிறு விஷயங்கள் கண்டிப்பா மாத்தும்போது நம்முடைய வாழ்க்கை முறையே மாறும். கண்டிப்பா எல்லாருமே மாத்துங்க. நம்முடைய வாழ்க்கைக்கு கண்டிப்பா அது வாழ்க்கை தரத்தையும் உயரும். கண்டிப்பா வாங்க இன்னைக்கு 6வது ஒரு டாபிக். அதாவது நம்ம செஞ்ச ஒரு சின்ன ஒரு தவறு கூட நம்ம ஏத்துக்கலாம். ஆனா ஒரு தகுதியற்ற ஆளுக்கு நம்ம செஞ்ச ஒரு நல்ல விஷயம், கண்டிப்பா ஒரு பெரிய நமக்குள்ளார ஒரு தாக்கத்த, ஒரு பெரிய ஒரு பாதிப்ப ஏற்படுத்தும். அத பத்தி தான் இன்னைக்கு. ஏன் சொல்றேன்னா, நாம ஒரு சிபாரிசு பண்றோம். அந்த சிபாரிசு பண்ணி ஒருத்தருக்கு ஒரு வேலை கிடைக்குது. எல்லாம் ஏதாவது ஒரு தொழில் செய்றாங்க. இல்ல இல்ல ஏதாவது ஒண்ணு அடுத்த கட்டத்துக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் பண்ணி ஒரு ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, அந்த வேலை செய்யற அந்த மனுஷனால கண்டிப்பா அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற மனுஷனால, அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற அந்த மனிதர்களுக்கு கண்டிப்பா தொந்தரவாகும். ஏன்னா, அது ஒரு தகுதியற்ற மனுசன். அந்த தகுதியற்ற மனுஷனுக்கு அந்த ஒரு அந்த பொசிஷன் ஒரு ஒரு அந்த வேலை கிடைச்சு அவங்களுக்கு அங்க போம்போது கண்டிப்பா ஒரு பயங்கரமா ஒரு அங்க இருக்கிற சரவுண்டிங் அந்த பீப்பிள்ஸ்க்கு வந்து பயங்கர பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா, அந்த ஆள் வந்து அந்த வேலைக்கு தகுதியே இல்லாம இருப்பாரு. நாம வந்து ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு வந்து சிபாரிசு பண்ணி, ஏதாவது ஒரு நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்ணி, அவங்க அந்த வேலைய செய்ய போவாங்க. அங்க போயிட்டு அங்க இருக்கிற மனுஷனுங்களுக்கு, அவங்களுக்கு அந்த வேலைக்கு வந்து கண்டிப்பா அத பத்தி தெரியாமயே இருந்திருக்கும். இல்ல ஒரு ஒரு மாரி அதுக்கான தகுதி மீன்ஸ் அதுக்கு ஒர்த் இல்லாம இருப்பாரு. அந்த மாரி டைம்ல வந்து நம்ம அங்க இருக்கிற சுத்தி அந்த பயங்கரமா பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா, அந்த இடத்துக்கு வந்து வரத்துக்கு வேற ஆளு கூட நல்ல ஒரு தகுதியான ஆளு, ரொம்ப ஒரு அந்த வேலைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு போற அது மாரி நெறைய பேர் இருப்பாங்க. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஒரு ஆளுக்கு சிபாரிசு பண்ணி, அந்த விஷயம் அவங்கள வந்து பயங்கரமா அங்க மத்தவங்களுக்கெல்லாம் பாதிச்சு, அங்கிருந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு ம் அந்த தாக்கத்த நம்ம ஏற்படுத்தும். அப்ப நம்ம அத பார்த்துட்டு அந்த விஷயமெல்லாம் பார்த்துட்டே இருப்போம். அத பண்ணும்போது நமக்குள்ள ஒரு பயங்கர ஒரு நம்ம ஏன் இப்படி பண்ணிட்டோமே! அந்த ஆளுக்கு பண்ணாம இருந்திருப்போமே! அப்படின்னு நம்ம நம்ம நெறைய யோசிச்சுட்டே இருப்போம். அப்படி யோசிக்கும்போது, அந்த மாரி நம்ம செஞ்ச சின்ன தப்பு கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். இந்த மாரி ஒரு விஷயம் நம்ம பண்ணி, நம்மளால ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா, அது ஒரு பெரிய பாதிப்புங்க. ஏன்னா ஒரு அதாவது அ அது ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு தொழில் செய்ற இடம். அந்த தொழில் செய்ற இடத்துல எத்தன மக்கள் இருப்பாங்க? அவங்க எத்தன பேர் அதனுடைய அந்த நம்பி, அதுக்காக ஒரு 10 வருஷம், 15 வருஷம் நம்பி அதனுடைய உழைப்ப அங்க போட்டு, நிறைய நாள் நம்ம அடுத்த பொசிஷன் போவோம். நல்ல வேலைக்கு நமக்கு நெறைய அடுத்து சேலரி கிடைக்கும் அப்படின்னு நெறைய பேரு கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தருக்கு அந்த அந்த பொசிஷன் கிடைக்காம போயிடும். ஆனா வேற அதுக்கு தகுதியே இல்லாம ஒரு ஆள் வந்து அந்த பொசிஷனுக்கு வந்து ட்ரை பண்ணி மீன்ஸ் ட்ரை பண்ணினா நம்ம வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஈஸியா போயிடுவாங்க. அப்ப போம்போது அதனால அவங்க குடுக்குற அந்த டார்ச்சர்ல அவங்கள ஒண்ணுமே தெரியாம, அவங்க அங்க இருக்கிற அந்த வொர்க்கர்ஸ்க்கு கண்டிப்பா பயங்கரமா பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த மாரி விஷயங்கள கண்டிப்பா அவாய்ட் பண்ணணுங்க. ஏன்னா, இப்படி நம்ம அப்படி பண்ணோம்னா, நாம வந்து ஒரு இந்த மாரி யாருக்காவது ரெக்கமெண்டேஷன் பண்றோம். அப்படி பண்ணி நாம அந்த அந்த இடத்துக்கு போறாங்கன்னா, அதனுடைய எல்லா பிரச்சனையும் நமக்கு தான் திரும்ப வரும். ஏன்னா, இவரால தான் அந்த பிரச்சனை போச்சு. இந்த பிரச்சனையெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த மனுஷன் சொல்லி தான் இந்த வேலையெல்லாம் இவருக்கு குடுத்தாங்க. அதனால தான் ஒண்ணுமே தெரியாத ஒரு ஆளு. அப்படின்ட்டு நம்ம மேல திரும்ப ரிட்டர்ன் நம்மகிட்டயே வந்துரும். அப்படி நம்ம எவ்வளவுதான் நல்லது பண்ணியிருப்போம், என்னதான் இது பண்ணியிருந்தாலும், ஒரு கெட்டது பண்ணியிருந்தாலும், இந்த மாரி விஷயம் நம்ம ஒரு நல்லது பண்ண போய் ஒருத்தருக்கு, அது ரிட்டர்ன் நமக்கே வந்துரும். அப்போ வரும்போது நம்ம அந்த மாரி விஷயங்கள் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா, அத சுத்தி நெறைய மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து அத வந்து ந பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த பாதிப்பு எல்லாம் நமக்கு தான் திரும்ப வரும். இந்த ஆளால தான் வந்துச்சு நமக்கு அப்படின்ற மாரி. கண்டிப்பா ஒரு நல்ல விஷயத்த வந்து ஒரு நல்ல மனுஷர்கிட்ட தான் போய் சேரணும். கண்டிப்பா. அப்படி பண்ணும்போது மட்டும் தான் ஒரு வேள தப்பான விஷயத்துக்கு போனா கண்டிப்பா இந்த மாரி பிரச்சனைலாம் வரும். அந்த பிரச்சனையெல்லாம் கண்டிப்பா நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்றது கண்டிப்பா நல்லது. கண்டிப்பா எல்லாரும் சின்ன சின்ன மாற்றம் பண்ணும்போது நமக்குடைய வாழ்க்கை தரம் கண்டிப்பா உயரும். இத நீங்க ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லது.